வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்மளோட விஷ்ணு இருக்காரு. இன்னைக்கு என்ன பேசுறாரு பார்ப்போம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், இன்வெஸ்ட் இன் புக்ஸ். புக்ல ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்? எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? புக்ஸ் என்ன செய்யும்? ஃபஸ்ட்டு எந்த புக்கை படிக்கிறீங்கன்னு இருக்கு. ரைட்டா? ஃபஸ்ட்டு வந்து பிளைண்டாக புஸ்தகத்தை மட்டும் படித்தா போகிறது. இப்போ தமிழில் நீங்கள் புஸ்தகம் படிக்கிறீங்கன்னா திருக்குறள் படிக்கலாம், இல்லாட்டா பொன்னியின் செல்வன் படிக்கலாம், இல்லாட்டா சாண்டல்யன் புஸ்தகங்கள் இது தமிழ்லேயே தமிழுக்காக எழுதப்பட்ட புஸ்தகத்தை நீங்கள் படிக்கலாம். அது மாதிரி ஹிந்திலேயும் ஒரு செட் ஆஃப் இருக்காங்க. முன்ஷி பிரேம்சந்தன் இருக்கார், ராம் ஹரி சிங் தினகர்னு இருக்கார். இவங்கெல்லாம் பெரிய பாய்ட்ஸ், லிட்ரேட்டர் எழுதியிருக்காங்க ஸ்டோரிஸ். இதெல்லாம் படிக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி ஆட்கள்லாம் எப்படின்னா, நாங்கள் ரொம்ப ஃபிக்ஷன்லாம் நான் வந்து ஸ்கூல் காலேஜோடு நிறுத்திட்டேன். ஐம் டாக்கிங் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங்கோடு நிறுத்திட்டேன். எந்த எல்லாமே வந்து நான் ஃபிக்ஷன். ஸோ நீங்கள் நான் ஃபிக்ஷன் படிக்கிறச்ச நீங்கள் ஒரிஜினல் சோர்ஸ்லேருந்து படிக்கணும். அப்படின்னா சார், இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் மார்க்சியம் பேசுவாங்க. அப்போ நீங்கள் தாஸ் கேபிட்டல் படிக்கணும். அண்ட் தாஸ் கேபிட்டல் வந்து நீங்கள் இங்கிலீஷில் கூட படிக்க முடியாது. நீங்கள் ஒரிஜினல் ஜெர்மனில் எதில் இருக்கோ அதில் படிக்கணும். பட் மார்க்ஸ் லண்டனில் இருந்தார், ஆனால் ஒரு மாதிரி இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் கரெக்டாக இருக்கும், இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. ஆனால் இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்சியம் வந்து தமிழில் படிப்பாங்க. இது ஏன் டிஸ்டார்டட்னா, மவுண்ட் ரோட்டில் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்னு ஒன்று இருந்தது. அது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடது. 91க்கு முன்னாடி மார்க்சியத்தை வந்து உலகம் ஃபுல்லாக பரப்பணும்னு ரஷ்யா நிறைய இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ அவங்க ஃபண்ட் பண்ணது தான் இந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இதெல்லாம். ஸோ அவங்க எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த சோக்கால் மாஸ்டர்ஸை வந்து அங்கே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ரஷ்யா வேணும், சோவியத் யூனியனுக்கு வேணுங்கிற மாதிரி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்க. ஸோ தி ஒரிஜினல் டெக்ஸ்ட் இஸ் லாஸ்ட் இன் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். அது தப்பாக ரைட்டாங்கிறது இன்றைக்கி நான் ஆர்கியூ பண்ணல. பட் அந்த மீனிங் டிஸ்டார்ட் ஆகிடும். மீனிங் டிஸ்டார்ட் ஆகிடும். அந்த கம்யூனிகேஷனில் நம்ம அந்த ஈவெண்ட்டில் கூட பண்ணி காமிச்சாங்கல்ல. ஆமாம், ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் அது 5வது ஆள்கிட்ட எப்படி போகுது அப்படிங்கிறது. ஸோ அதுதான் நடக்கும் அந்த புக்கில். ஸோ நீங்கள் அது வேணும்னா அப்போ நீங்கள் வந்து இட்டாலியன் கம்யூனிஸ்ட் மூமெண்ட் படிக்கணும், கிரமசின்னு ஒருத்தனை படிக்கணும். ஸோ இது மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்குது. இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை தான் நீங்கள் படிக்கணும். இப்போ நான் ஒழுங்காக ஃபிசிக்ஸ் படிக்கணும்னா நான் வந்து ஃபைன்மன்ஸ் லெக்சர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் படிக்கணும். அதுதான் ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக் இன் ஃபிசிக்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸுக்கே ஃபைன்மன் லெக்சர்ஸ் தெரியாது. இப்போ நான் சி பற்றி படிக்கணும்னு வச்சுக்கோங்க, கர்னிங்ஹாம் அண்ட் ரிச்சி படிக்கணும். அது மாதிரி என்னால் ஒரு புக்குக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னால் ஒரு புக்கு. இப்போ நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ஸ் பற்றி படிக்கணும்னா அலெக்சாண்டர் லாங்ஸ்ட்ராஃப்னு ஒரு புக் இருக்குது, அதை நீங்கள் படிக்கணும். டிசி மிஷின்ஸ் படிக்கணும்னா கிளேட்டன் அண்ட் ஹேங்காக்னு ஒரு புக் இருக்குது, அதை படிக்கணும். ஸோ யூ ஹேவ் டெக்ஸ்ட் புக்ஸ். எலக்ட்ரானிக் டிவைசஸ் படிக்கணும்னா மில்மன் அண்ட் ஹெல்கேஸ்னு ஒரு புக்கு படிக்கணும். ஆமாம், ஆன்டினாக்கு ஒரு புக்கு, இதெல்லாம் சொல்லிகிட்டே வருவேன். ட்ராயிங்க்கு ஒரு புக்கு. இது மாதிரி இன்ஜினியரிங் இது மாதிரி யாருமே என் டைம்லேயே யாரும் படிக்க மாட்டாங்க. அதனால தான் நான் ஃபெயில் ஆகிட்டேன். அந்த புக்கெல்லாம் படித்து தான் நான் ஃபெயில் ஆகிட்டேன். இங்கே கரெக்டாக கொஸ்டின் 1 டைம் ஆன்சர் 5 டைம் இன்னும் பாஸ் ஆகிட்டான். அதுதான் ஆனால் முக்கியம். அது வெறும் பாஸ்போர்ட் தானே சார்? அதுதான் முக்கியம். எனக்கு வேறு ஓவேரியன் லாட்ரி ஜெயிச்சதுன்னா நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன். நான் ஓரியன் லாட்ரி ஜெயிச்சிருக்கலைன்னா நான் நடுத்தரில் நிறுத்தியிருப்பேன். இந்த சொசைட்டி அதுதான் மதிக்கும். ப்ரூட்டல் ட்ரூத். நாலேஜுக்கு இந்த ஊரில் மதிப்பே கிடையாது. அது உண்மை. அப்போ பசங்களை டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கோ அதை படிங்க. டெக்ஸ்ட் புக்கு கூட இல்லை, கோனார் கைடை வச்சு படிச்சிடும். இங்கிலீஷுக்கு கைடு படிக்கிற ஊர் இது, ஷேக்ஸ்பியரை கைடில் படிக்கிற ஊர் இது. ஏன்னா நீங்கள் மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ எப்படி இருக்கணும், இன்ஜினியரிங் காலேஜில் இந்த வருஷம் 4th இயர் படித்தவன் தான் அடுத்த வருஷம் எனக்கு வாத்தியார். அப்போ எப்படி இருக்கும் உன்னோட டீச்சிங்கு? ஸோ நீங்கள் எவ்வளோ படிச்சிருப்பீங்க சார்? ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுறீங்கன்னா
இல்லை நீங்கள் ஒரிஜினலாக படித்து புரிஞ்சுக்கணுமான்னு படிக்கணும். இப்போ கோபால்னு ஒரு லாங்குவேஜ் இருந்தது. அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டர்ன் அண்ட் ஸ்டர்ன் அப்படின்னு ஒரு புக்கு படிக்கணும். இதெல்லாம் ஒரு காலத்தில் நான் படித்த புக்ஸஸ், இதெல்லாம் நான் படித்த புஸ்தகத்தை சொல்கிறேன். படிச்ச புக் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்றதே பெரிய விஷயமா இருக்கு சார். இல்லை இந்த புக்கில் என்ன இருக்குன்னு தான் தெரியும். இல்ல அதுதான் சொல்றேன். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் காட்டன்னு ஒரு புக்கு படிக்கணும். பட் அதெல்லாம் என்ன லைஃப்பில் ஹெல்ப் பண்ணல. ஸோ பட் அதுல இருந்து ஒரு பாயிண்ட்டை எங்கேயோ ஒரு இடத்துல உங்களால அப்ளை பண்ண முடியுதுல்ல சார்? என்னத்த அதெல்லாம் விடு, நான் இன்ஜினியரிங் விட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இது வராதுன்னு தள்ளி வச்சு 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சார் தத்துவ பேச்சிலே எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு யூஸ் ஆகுது இல்ல சார்? அதுக்கு யூஸ்லெஸ். ஸோ நாத்தி ஜட்ஜ் இதெல்லாம் வந்து திஸ் இஸ் ஹவ் யூ ஸ்டடி. இப்போ வந்து இப்படி தான் நீங்கள் படிக்கணும். உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியணும்னா நீங்கள் புரியணும். இப்போ சியில் ஒரு ப்ராப்ளம் நாங்கள் சால்வ் பண்ண சொல்கிறேன். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் கண்டுபிடி அப்படிமா. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது. வால்யூமுக்கு ஒன்று இருக்குது. 4/3 πr² போட்டால் வந்துடும். ரைட்டா? பட் ஆக்சுவலாக அதை என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கர்னிங்ஹாம் அண்ட் ரிச்சியில் இன்டகிரேஷனில் பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ஏரியா வச்சு அந்த ஸ்கொயரோடு அதை வச்சு இன்டகிரேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதை நீ சியில் ப்ரோக்ராம் எழுதணும்னு நான் சத்தியமாக எழுதி சொல்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நீங்கள் தரேன். ChatGPTயால் 10% மேலே அந்த சொல்யூஷன் எழுத முடியாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்களதில் சிலபஸில் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வால்யூம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படித்த அண்ட் ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் 100 பேர் படிக்கிறான்னா இது மாதிரி என்னால் சொல்லித்தர முடியும். ஷேக்ஸ்பியரை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும். இன்றைக்கி வந்து 5 லட்சம் ஸ்டூடெண்ட்டு படிக்கிறான்னா எனக்கு ஒரு 50,000 வாத்தியார் வேணும். ஒரு வாத்தியார் 25 பேருக்கு மேலே சொல்லித்தர முடியாது. ஒரு வாத்தியார் வந்து 200 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா அவன் பைத்தியம் பிடிச்சி பாயசம் வண்டி பைத்தியம் பிடிச்சிடும் அவனுக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? 500 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஸோ ஐ ஹேவ் டு டம் டவுன் தி சப்ஜெக்ட் ஸோ மச். அவன் எழுதி பாஸ் பண்ணிட்டு போனால் போதும். போயிட்டு வேலை கிடைக்காது அவன் பிரச்சனை. அது எப்படியா வேறு அதெல்லாம் எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆல் தட். இல்லை நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்து நான் அதை சொல்கிறேன் சார். உங்களுடைய கமெண்ட்டை நான் அதை சொல்கிறேன். நான் டம் டவுன் பண்ணுறாங்கன்னு தான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன்னா இதெல்லாம் நான் படித்தேன். நான் பாஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளும் பண்ணேன். ஏன்னா இப்போ எனக்கு புரியுது வாத்தியாருக்கு என்ன வேணுமோ அதை நான் எழுதலை. நான் அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கோ அதை எழுதினேன். இதை நான் படிக்காமல் கைடை நான் டப்பா அடிச்சிருந்தேன்னா நான் நல்லா பண்ணியிருப்பேன். இதுதான் ப்ரைமரி. ஸோ இது எனக்கு எப்படி மாறிடுச்சுன்னா எப்படி நம்மளுக்கு இன்ஜினியரிங்கில் கேரியர் இல்லைன்னு மூவ் பண்ணிட்டு நான் சேல்ஸு போனேன் ஃபஸ்ட்டு. ஸோ நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வரைச்சேன் இன் ஏர்லி 90s. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கே கோர்ஸே கிடையாது இந்தியாவில். பட் எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருந்ததுனால என்னால் ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருந்தேன். டாம் பீட்டர்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். ஃபில் கோட்லர், இப்போ எல்லாருக்கும் ஃபில் கோட்லர் தெரியும். ஃபில் கோட்லர், டாம் பீட்டர்ஸ் இதெல்லாம் நான் படிச்சிருந்தேன். நிறைய பிஸ்னஸ் பயோகிராஃபிஸ் படிச்சிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பக்காவாக ஒரு மாதிரி சேல்ஸ்னால் என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் மார்க்னு ஒருத்தர் இருந்தான். அவன் தான் ஸ்போர்ட்ஸை பெருசாக்கி ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் கொண்டு வந்தான். இன்டர்நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் குரூப்னு. அதுக்கப்புறம் பெரிய கம்பெனி ஆச்சு. இந்த புக்ஸ்லாம் நான் படிச்சிருந்ததுனால எனக்கு ஷிஃப்ட் டு சேல்ஸ் பிகேம் வெரி ஈஸி. அண்ட் அந்த நான் சேல்ஸ் பண்ணுற சமயத்தில் 91 வந்து மன்மோகன் சிங் பேசுகிறாரு, என் ஐடியா ஹூஸ் டைம் ஹஸ் கம் அப்படின்னு. ஸோ அங்கேருந்து நான் விக்டர் ஹியூகோ போகிறேன். விக்டர் ஹியூகோலேருந்து மன்மோகன் சிங் சொல்கிற புஸ்தகத்தை ஆளை தேடி போகிறேன். தேடி போய் நான் வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ்குள்ளே டெப்த்தாக போயிட்டேன். அப்போவும் இங்கே யாரும் படிச்சிருக்கல. ஸோ ஐ பிகேம் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டு ரீட் ஆல் தட். எக்ஸாக்ட்லி சார். இப்போது நான் உங்ககிட்ட புக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி கேட்க வந்தேன். இந்த எபிசோடில் நீங்கள் வேற ஒரு டைமென்ஷன் அதை எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கை தாண்டி மற்ற புக்ஸையும் கொடுத்து படிக்க வைக்கலாமா?
வணக்கம், எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.